पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 4வது பாதம் கைவல்ய பாதம். வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 24வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் முடிக்கலை, கம்ப்ளீட் பண்ணலை. இந்த 4வது சூத்திரத்தில் இப்போ 24வது சூத்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, தது அசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம் சங்கத்தியகாரித்வாத் அப்படின்னு சூத்திரம். இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தது அசங்கேய வாசனாபிஹி. அசங்கேயம் அப்படின்னா, சங்கேயம்னா கவுண்டிங் பண்ணக்கூடியது, அசங்கேயம்னா கவுண்ட்லெஸ், எண்ணிக்கையில் அடங்காத, வாசனாபிகினா வாசனைகளால். இந்த சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள். எத்தனை கோடி ஜென்மத்தில் எத்தனை கோடி வாசனைகளை நம்ம கொண்டு வந்திருக்கோன்னு தெரியல. அது எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, வெளிப்பட்டுக்கிட்டே பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். ஒரு ரத்னாகரன்ட்ட பார்த்திங்கன்னா நாரதர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி, மராமரா சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செயின்ட்டோட வாசனை வெளிப்படவே இல்லை. பாருங்களேன். அக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதரோட இதில் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்திரீ தான், என்ன எடுத்துக்கோ அப்படின்னு கேட்குற வரைக்கும் அங்கே ஒரு செயின்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே இல்லை. ஒரு ட்ரிக்கர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்தம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு வாசனையை ட்ரிக் பண்ணுது. அப்போ ட்ரிக்கர் வராத வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமித்தம் வரலாம். ட்ரிக்கர்னா என்ன அர்த்தம், நிமித்தம். நிமித்தம் வராத வரைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற வாசனைகள் என்னன்னே தெரியவே தெரியாது. நம்ம மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார அனந்த கோட்டி வாசனைகள் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா அபரிதிருஷ்டம்னு நம்ம சொல்றோம்ல, கண்ணுக்கு தெரியாம பார்த்தீங்கன்னா இருக்கு, அவ்யக்தமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரம் அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம்ன்றது பார்த்தீங்கன்னா விசித்திரம். சித்தம் எப்படிப்பட்டது, விசித்திரம். சித்திரம் அபி ரொம்ப விசித்திரமானது, வாசனைகளால் கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த சித்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரார்த்தம். சித்தம் பார்த்தீங்கன்னா தன் பொருட்டு எதுக்காகவும் அதுக்கு யூஸ் இல்லை. சித்தத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் தரதுதான் சித்தத்தோட வேலையை ஒழிய தனக்காக அது எதையும் பண்ணிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்கிறோம், சங்கத்திய காரித்வாத். சங்கத்திய காரித்வாத் அப்படின்னா எல்லாம் கூட்டி வைக்கப்பட்டு அசம்பிள் செய்யப்பட்டதா இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல்லாம் பண்ணுறோம். கூட்டு தானே, பேரே கூட்டு தானே. கூட்டு யாருக்காக, கூட்டுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. 4-5 காய்கறி போட்டு கூட்டி வைக்கிறோம். அவியல் பண்ணுறோம். அவியலில் ஏகப்பட்ட காய்கறி போட்டு அவியல் பண்ணுறோம். அவியலில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல. கும்பகோணத்துக்காரனும் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்காரனும் திருநெல்வேலிக்காரனும் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவியல்ன்றது வேறு, அங்கே அவியல்ன்றது வேறு.
திருநெல்வேலி நாகர்கோயிலில் அவியலில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காய்கறி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கன்னியாகுமரியில் நாகர்கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவியல் காயினே ஒன்று விற்பாங்க, ஒரு பேக்கிங் பண்ணி. ஒரு சேனக்கிழங்கு இருக்கும், ஒரு முருங்கைக்காய் இருக்கும், அது மாதிரி ஒரு கேரட் இருக்கும், ஒரு பீன்ஸ் 4-5 பீன்ஸ் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் தான். நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து போடுவோம். இந்த நாகர்கோயில்காரர் என்ன கேட்பான், என்னையா இது பண்ணுறீங்க, அவியல்லாம் இதெல்லாம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு. 2 பேத்துக்கும் சரி, அவியலில் இத்தனை காய்கறி போட்டிங்களே, காய்க்கு ஏதாவது யூஸ் இருக்கா? சேனக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தானே தானே சாப்பிட்டுக்குமா? இல்லை பீன்ஸும் முருங்கைக்காயும் தன்னையே தான் சாப்பிட்டுக்குமா? சாப்பிட்டுக்காது. அப்போ அவியல் எப்படி வந்து கூட்டி வைக்கப்பட்டதா இருக்கு, ஆனால் அதுக்கு பிரயோஜனம் அதனால இல்லையோ, சாம்பார் கூட்டி வைக்கப்பட்டிருக்கு, சாம்பார்னால பிரயோஜனம் சாம்பாருக்கு இல்லையோ, வீடு கூட்டி வைக்கப்பட்டிருக்கு, வீட்டுனால வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லையோ, அப்ப யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அந்நியமா சங்காத பரார்த்தத்துவாத்தின் நியமம் சொல்றோம். எது எது எல்லாம் கூட்டி வைக்கப்பட்டது, அசம்பிள் பண்ணப்பட்டதா இருக்கோ அது அதனால பிரயோஜனம் அடைபவன் அந்த சங்காதத்துக்கு வேறான ஒருவன் இருக்க வேண்டும். சாம்பாரை சாப்பிட்றதுக்கு, அவியலை சாப்பிட்றதுக்கு, கூட்டு பொரியலை சாப்பிட்றதுக்கு வேற ஒருத்தன் இருக்கணும். அதான் பரார்த்தம் அப்படின்னு பேர். பரார்த்தம் என்ன அர்த்தம்? அந்நிய பிரயோஜனார்த்தம், மற்றவனோட பிரயோஜனத்துக்காகத்தான் அசம்பிள் செய்யப்பட்டதெல்லாம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட பிரயோஜனம் சித்தத்துக்கு இல்லை, சித்தத்தோட பிரயோஜனத்தை எடுப்பவன் வேற ஒரு பர்சன் இருக்கான். சொல்லியாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்தோட மீனிங். பாஷ்யத்தா ஒரு சின்ன பேராகிராஃப் தான், நான் முன்னாடியில இருந்து போயிடுறேன். ததேதத்து சித்தம் அசங்கேயாபிஹி வாசனாபிரேவ சித்ரீகிருதமபி. இந்த சித்தம் எப்படிப்பட்டதுன்னா, ததேதத்து சித்தம், இந்த சித்தமானது நமக்கெல்லாம் பிரசித்தமா இருக்கிற நம்ம மனசு. நல்லா தெரிஞ்சுங்க, மனசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிமானிக்கவே பண்ணிக்காதீங்க. நான் என்னோட மனசு ரொம்ப நல்ல மனசாக்கும், மூஞ்சிலே குத்தணும், அப்புறம் துக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமர்த்தா நல்லா இருக்கிற மனசு அதுதான் என்ன பண்ணும், துக்கத்தையும் கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் மனசு ரொம்ப அப்படின்னு அபிமானமே வச்சுக்காதீங்க. இப்போதோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சத்துவ குணம் போயிட்டு இருக்கு, அதனால நல்லா போயிட்டு இருக்கு. இப்படிதான். அப்போ அபிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். இப்போ அதே மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது, அதுவும் மாறிடும்ல. அதில் எதுக்கு அபிமானம் வைக்கிறீங்க? அதுவும் மாறிடும். க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கிறது. நல்ல வாசனைகள் வெளிப்படும், கெட்ட வாசனைகள் வெளிப்படும், எல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சாதகன் என்ன பண்ணணும், மெதுவா சத்துவ குணத்தையே சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் சத்துவ குணத்தை சேவனம் பண்ணிக்கிட்டே மனசோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அபிமானமும் இல்லாமல், இது பரார்த்தம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்நியமானது, இது திருஷ்யம் அப்படின்னே மனசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் எது வந்தாலும் பார்க்குற ஹேபிட்டையே கொண்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக வாசனைகளால் அசங்கேயாபிர் வாசனாபிரேவ எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகளாலேயே சித்திரீகிருதமபி பலவிதங்களா கலர்ஃபுல்லா இருந்தாலும் கூட பரார்த்தம். பரார்த்தம்னு என்ன அர்த்தம்? பரஸ்யனா ஆத்மனக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு என்ன பண்ணுது? போக அபவர்கார்த்தம், போகத்தை கொடுக்கறதுக்காகவும் அபவர்க்கத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தமானது இருக்கு. உங்களுக்கு என்ன சித்தம் என்ன பண்ணுது? அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த தேகம் ஸ்தூல தேகத்தை பற்றி பேசும்போது தத்துவ போதம் சொல்லும் போதே சொல்லுவோம், தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா சுகதுக்க போக ஆயத்தனம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா வசிக்கிறதுக்கான ஒரு வீடு. எது? இந்த தேகம். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சுகதுக்கத்தை போகம் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா சுகதுக்க போக சாதனம் இந்த மனசு. இந்த மனசு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, காலங்காலமாக ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது தான் இந்த சித்தத்தோட வேலை. அப்போ சத்துவகுணம் போச்சு அப்படின்னா சுகம் கொடுக்கும், ரஜோகுணம் போச்சுன்னா துக்கம் கொடுக்கும், தமோ குணம் போச்சு அப்படின்னா மூடத்தை கொடுக்கும், முட்டாள்தனத்தை கொடுக்கும், மயக்கத்தை கொடுக்கும். இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் போயிட்டே இருக்கு. எப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குருநாதர் கிடைச்ச மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு குருநாதர் கிடைச்சி உடனே பற்றிக்காது, இதுக்கு டைம் எடுக்கும். உடனே நம்மளால சித்தத்தை பார்க்க முடியுமா? உடனேலாம் பார்க்க முடியாது.
அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஜென்ம சம்பிராப்தக ஞானவான் மாம் பிரபத்தியதே. கடைசியில் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. அப்போ நிறைய ஜென்மங்கள் எடுக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் நமக்கு மெசேஜ் கிடச்சிரும், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. ஆனால் அதில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாமர்த்தியம் தேவைப்படுது. நான் பார்ப்பவனா நின்றுக்கிட்டு எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் இதை பார்க்கணும் அப்படின்னா மெதுவா 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 சைக்கிள் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகத்தைப்படுத்திங்க. எனக்குலாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. சைக்கிள் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைக்கிள் வச்சு ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கிள் வந்து யாருக்கும் தெரியாத போது என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கேயாவது சைக்கிளை நிப்பாட்டிருப்பாங்க. டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரைப்பெடல் போடுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த சின்னதில் காலை போட்டு இப்படி ஓட்டுவோம், எங்கேயா போய் உளுந்து முட்டி மோதி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைக்கிளை கொண்டு போயிட்டு இப்படி திருப்பணம் பாருங்கள். ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைக்கிளில் வந்தார். அவரோட போய் மோதி, நம்ம சின்ன வயசுல தான் தெரியாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. இந்த வண்டி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் நல்ல பசுமையாக இருக்குது. வண்டியை நிப்பாட்ட தெரியாது தெரியுங்களா. முக்காப்பெடல் போடுவோம், முக்காப்பெடல் போடுறது அரைப்பெடல் போடுறது இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது குத்துக்கல் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஹைட்டு வந்து நமக்கு ஹைட்டுக்கு கிரவுண்டில் வந்து கால் ஊன முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது படி இருக்கா, படி வீட்டோட படி இருக்கான்னு போய் நிப்பாட்டுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்லில் போய் வண்டியை நிப்பாட்டுவோம். இது மாதிரிலாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை பிடிச்சி இதை பிடிச்சோம் அப்படின்னா, ஹேண்ட்பேரை பிடிச்சோம் அப்படின்னா பெடல் பண்ண முடியாது. பெடலில் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா பெடல் பண்ணுறதுல ஹேண்ட்பேர் இங்கே அங்கே போயிடும். இந்த ரெண்டும் சிங்கனைஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டைம் எடுக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து மெதுவாக ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கையால் ஓட்டிக்கிட்டே போவோம். கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒத்த கையால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு கை காலில் ஒரு கையை அசைச்சிக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் ஹீரோயிசம்லாம் காட்டுற மாதிரி என்ன பண்ணுவோம், 2 கையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணிக்கிட்டே போவோம். இதெல்லாம் எப்படி சித்திக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மெதுவாக அந்த பார்க்குற சாமர்த்தியத்தை மெதுவாக கொண்டு வரணும். இப்போ பார்க்குற சாமர்த்தியத்தை கொண்டு வரணும்னா இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே என்னை பார்த்துட்டு இருக்கேன். நம்புவீங்களா நீங்கள்? யாராவது சொல்கிறாங்க சைக்கிளே ஓட்ட தெரியாதவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 2 கையிலையும் விட்டுட்டு ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னா, எப்படிப்பா 2 கையை விட்டுட்டு எப்படிப்பா சைக்கிள் ஓட்ட முடியும்னு நம்ம கேட்போம்ல சின்ன பையனாக இருக்கும்போது. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னை பார்க்குறேன். இந்த பரமஹம்சானந்தான்ற இடியட் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேசுகிறானோ அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் பரமஹம்சானந்தாக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஒட்டு உறவு கொஞ்சம் கூட இல்லை. இந்த இடியட்டோட ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. இவன் எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு தாடி மிசையெல்லாம் வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்போது நம்ம பேசுகிற காரியத்தை, நம்ம பண்ணுற காரியத்தையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், வைராக்கியம் வர ஆரம்பிச்சு. நீங்கள் எது வரைக்கும் பார்க்குற சாமர்த்தியம் வரலையோ அது வரைக்கும் சிங்காயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு வைராக்கியம் வருதோ, வைராக்கியம் எப்போ வரும், நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்கும் போது விவேகம். செப்பரேட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா துக்க காரணம். மனசுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது துக்கம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா வெளியில் இருக்கிற வஸ்துக்களை சொல்லவே சொல்லாதீங்க. நமக்கு வந்து துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் ஒன்றும் இல்லை, நம்ம மனசு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். முதல்ல விவேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் விவேகம் பண்ணதுக்கு பிறகு அதில் வந்து வைராக்கியம் வரணும். ஐயோ இதுதான் நமக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா இவன் என்ன ஆயிடுறான், அப்பவர்க்கத்தை இந்த சித்தம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ சிங்கா இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகம், சுக துக்க போகம். அது வைராக்கியம் வரும்போது, விவேக வைராக்கியம் வரும்போது அந்த சித்தமே இது வரைக்கும் கொடுத்து சுக துக்கத்தை கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு அது மோட்சத்தை கொடுக்குது, கைவல்யத்தை கொடுக்குது. அதுக்கு பேர் அப்பவர்க்கம்னு பேர். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அமிர்த பிந்து உபனிஷத்தில் சொல்லும் போதே சொல்கிறோம், மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் காரணம் அப்படின்னா
சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டினா மனமேவ, மனசுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும். பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். இதெல்லாம் திரும்ப வரப்போகுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்னெல்லாம் கோட் பண்ணுறேனோ இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஜீவன் முக்தி விவேகத்தில் உங்களுக்கு ஆச்சாரியார் வந்து வித்யாரண்ய சுவாமி கரெக்டாக சொல்லுவார். அதுவும் அமிர்த பிந்து உபனிஷத்து திரும்ப திரும்ப கோட் பண்ணுவார். மாண்டுக்கிய காரிக்காவை கோட் பண்ணுவார். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியோட ஜெராக்ஸ் காப்பி தான் நான். அவரை காப்பி பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது நம்ம பேசுகிறதெல்லாம் திரும்பவும் எங்கே வரப்போகுது அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர் உபநிஷத்துலையும் வரப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற யாராவது ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னா நான்றது டைரெக்டாக உங்களுக்கு எதோட சம்பந்தம், வெளியில் இருக்கிறதோட சம்பந்தமான, வெளியில நமக்கு சம்பந்தமே இல்லைங்க. நமக்கு நான்ற ஆத்ம தத்துவத்துக்கு சம்பந்தம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு தான் சம்பந்தம். சித்தத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் அப்படின்னா புத்திக்கு சம்பந்தம் மனசு, மனசுக்கு சம்பந்தம் இந்திரியங்கள். இந்திரியங்கள் தான் வெளியில போய் சம்பந்தப்படுறது ஒழிய இந்த புத்தி வெளியில நான் வந்து வெளியில போகல. அப்ப எனக்கு ஃபீடிங் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபீடிங் பண்றது இந்த சித்தம் தான், இந்த அந்த கரணம்ன்ற புத்தி விருத்தி தான் எனக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு சம்சாரம் இருந்துகிட்டே இருக்கும். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. ஹேயம்னா தியாஜ்யம். எது தியாஜ்யம் அப்படின்னா தியாகம் செய்யத்தக்கது எது? சம்சாரம். சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டா சூத்த கரெக்டா சொல்லியிருக்கு. திரஷ்டாவும் திருஷ்யமும் சிங்க் ஆகிறது தான். அப்போ வந்து நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ வந்து விவேகம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மெதுவா 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 வைராக்கியம் வர ஆரம்பிச்சிடும். வைராக்கியம் வந்தா அப்ப வர்க்கத்தை கொடுத்துட்டு இது செப்பரேட்டா போயிடும், நம்ம செப்பரேட் ஆயிடுவோம். அப்போ சித்தத்துக்கும் கைவல்யம் எனக்கும் கைவல்யம் சித்திச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நஸ்வார்த்தம். இந்த சித்தத்துக்கு ஏதாவது சித்தத்தினால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமா தனக்கு தன்னால எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கும்? சங்கத்திய காரித்வாத். ஏன் அப்படின்னா சித்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு, அசம்பிள் பண்ணப்பட்டது. என்ன அசம்பிள்ல என்னெல்லாம் இருக்கும் அதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு. அசங்கேயாபிகி வாசனாபிகி சித்திரம். இந்த சித்தம் வந்து எப்படிப்பட்டது இருக்கு? அனந்த கோடி வாசனைகளால எல்லாம் கூடிதான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள், எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள் இதால சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டதா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல ஏற்கனவே ஒரு இது இன்னோவா கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாடல் இன்னோவா காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தர் வந்து என்னை மெக்கானிக் வந்து என்னை பார்த்தேன். அவர் சொல்கிறார் 85,000 ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு காரில் இருக்குது சுவாமி. நீங்கள் பார்க்குற இன்னோவா காரில் 85,000 ஸ்பேர் பார்ட்ஸ். நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. இல்லை இவ்வளோ பார்ட் இருக்கா அப்படின்னா ஆமாம், ஒவ்வொரு நெட்டு போல்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கார் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் எப்படியோ அதாவது 85,000. நம்ம சித்தம் எவ்வளோ தெரியுங்களா? அனந்த கோட்டி வாசனைகளோட இருக்கிறது. எப்படி கூட்டு அவியல் எப்படியோ அந்த மாதிரி அவியல் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் யாரு? அவியல் தான். நம்ம சொல்லுவோம் யாரையாவது திட்டும் போது அவன் அவியல்பா அப்படின்னு. அவியல்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கூட்டி வச்சது, ஒன்றும் தெளிவில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி இருக்கானா ஒன்றும் இல்லை, அவன் அவியல் மாதிரி இருப்பான்ப்பா அப்படின்னு. அவியல் மாதிரி இருப்பானா என்ன அர்த்தம்? கலந்து கட்டி இருப்பான்னு அர்த்தம். அவன் நல்லவனா கெட்டவனா ஒன்றும் டிஃபைன் பண்ணவே முடியாது. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? எல்லாத்தோட சித்தமும் ஒரு அவியல் தான். அது எப்படி இருக்கு? அனந்த கோடி வாசனைகளாலும் 3 குணங்களாலும் கூடி இருக்கு. சங்கத்திய காரித்வான் கூடி செய்யப்பட்டதாக இருக்கிறதுனால, அசம்பிள் செய்யப்பட்டதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா கிரகவத்து. எப்படி வீடு இருக்கோ அது மாதிரி வீட்டில் எத்தனை ஐட்டம் இருக்கு. செங்கல் எவ்வளோ இருக்கும்? என்னோட ரூம்ல கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை செங்கல் இருக்கு, எத்தனை சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் எத்தனை ஆணி அடிச்சிருப்பாங்க. டோர் இருக்கு, டோரு விண்டோ இதெல்லாம் எத்தனை ஆணி இருக்கும், எத்தனை மரப்பலகை இருக்கு. ஐயோ வீட்டுக்குள்ளார இருக்கிறத எண்ண முடியாது நம்மளால. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ் போட்டிருக்கிறதுக்கு கம்பி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீலிங் போடுறதுக்கு வந்து கம்பி கட்டி தானே சீலிங் போட்டிருப்பாங்க. எத்தனை கம்பி இருக்கும், எல்லாம் தனித்தனியாக எண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஐட்டம் இருக்கும். அப்போ எல்லாம் கூடி ஒரு வீடு அப்படின்னு ஆயிருக்கு. இந்த வீடு வந்து எல்லாம் கூடி இருக்கு யாருக்காக அப்படின்னா வீடு வீட்டுக்காக இல்லை.
வீடுனால வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப வீட்டுனால யாரு பிரயோஜனத்தை அனுபவிக்கிறா? அப்ப நான் வீட்டுக்கு அந்நியமா இருக்கிற நான் பிரயோஜனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னோட வீடு ரொம்ப சௌக்கியமா இருக்கு எனக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்குன்னு அனுபவிக்கிறவன் வீடு இல்ல, நான். அதே மாதிரி இந்த சித்தம் அசம்பிள் பண்ணப்பட்டது சங்கத்தியகாரித்வாத். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரயோஜனம் இதற்கு இல்லை, புருஷனுக்கு ஆத்மாக்கு தான் பிரயோஜனமாயிருப்பது. சொல்லியாச்சு. ஆச்சாரியார் சொல்றார், கண்டினியூ பண்றார். சங்கத்தியகாரினா சித்தேன, கூட்ட அசம்பிள் பண்ணப்பட்டதா இருக்கக்கூடிய இந்த சித்தத்தினால ந ஸ்வார்த்தேன பவித்தவ்யம், அதுக்கு சொந்தமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனால இதுக்கு எந்த சித்தத்தினால சித்தத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ந சுகச்சித்தம் சுகார்த்தம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போயிட்டு இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவகுணம் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போகுது, அப்ப சுகவிருத்தி உண்டாகுது, மனசு வந்து சாந்தமா இருக்கு, நல்ல சுகமா இருக்கு. அப்படின்றதுனால சுகமான சித்தம் சித்தத்துக்கு சுகம் இல்லை, சித்தத்துக்கு சுகம் கொடுக்காது. ஏன் அப்படின்னா ஒன்னு சங்கத்தியகாரித்வாத், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜடத்வாத். ஏன் அப்படின்னா சித்தம்ன்றது என்னது? ஜடம். 3 குணங்கள், அதோட காரணம் என்னது? ஜடம். அந்த பிரகிருதி ஜடம், பிரகிருதியோட குணங்கள் ஜடம், அந்த குணங்கள்ல இருந்து உண்டான இந்த சித்தமும் ஜடம், சித்தத்துல இருக்கிற வாசனைகளும் ஜடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல சுகவிருத்தி உண்டானாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்துக்கு தெரியவே தெரியாது எனக்கு சுகவிருத்தி உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு சித்தத்துக்கு தெரியாது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஞானார்த்தம். இப்ப என்னோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே யோக சூத்திரத்தோட விற்த்திகளா போயிட்டு இருக்கு. காலையில கீதா படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கர்மயோக விற்த்திகளா போச்சு, ஞான விற்த்திகளா போச்சு அப்படின்னு சித்தத்துக்கு தெரியுமா? சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விற்பி போனாலும் அதுக்கு தெரியவே தெரியாது. அது ஞானம் போனாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுல சுகம் இருந்தாலும் அந்த சித்தத்துக்கு சுகத்தினால பிரயோஜனம் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உபயம் அபி ஏதத்து பரார்த்தம், இந்த சுகவிருத்தியா இருக்கட்டும் இல்ல வந்து ஞான விருத்தியா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே உபயம் அபி, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தம். பரார்த்தம்னா புருஷனோட பிரயோஜனத்துக்காகத்தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்ச போகேன அபவர்கேனச்ச அர்த்தேன அர்த்தவான் புருஷக, எந்த போகத்தினாலும், எஸ்சன மேலும், எவன், எவன் வந்து பாத்தீங்கன்னா போகேன போகத்தினாலும், எது போகம் பண்ணுது? நான் போகம் பண்றேன், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எது? சித்தம் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா புரிஞ்சுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக முடியாது. திரும்ப திரும்ப நம்ம கொண்டுட்டு வர வேண்டியது மனசுக்குள்ளார என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே நான் ஆக முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் வேறதான், நான் வேறதான். இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்குது, ஒரு ஸ்டார்டிங்கே ஆகலை, உதச்சி 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 பார்க்கணும், ஸ்டார்டிங்கே ஆகலை. ஐயோ நான் ஸ்டார்டிங்கே ஆக மாட்டேன்னா என்னைக்காவது சொல்லுவீங்க? நான் ஸ்டார்டிங் ஆக மாட்டேன்னா என்ன ஆகும்? வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா, என்ன பண்ணுறது? கிக்கை போட்டு உதன்னு உதச்சிக்கிட்டே இருக்கிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்ரி டவுன் ஆகி போச்சு. எனக்கு டவுன் ஆகி போச்சுன்னா சொல்லுவீங்க? பேட்ரி டவுன் ஆகி போச்சு, வண்டி கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, நான் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லலை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும், கரண்ட் இல்லை, ஃபேன் ஓடலை, கரண்ட் இல்லை, லைட் எரியலை, கரண்ட் இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா இதாகலை, பவர் கம்மியாக இருக்குது, இழுக்க மாட்டேங்குது, இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம மனசையும் என்ன பண்ணணும்? இதுக்கு இவ்வளோதான். ஒரு பையன் வந்தானா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, வந்து பார்த்தீங்கன்னா சாமி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சாமி, படிக்கவே மாட்டேன்றான். ஏன்டா படிக்க மாட்டேன்? அவ்வளோதான் சாமி அப்படின்றான். ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டான் அந்த பையன். ஏன்டா படிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டா அந்த பையன் சொல்றான், அவ்வளவுதான் சாமி முடியும் அப்படின்னு. அவன் அதுக்கு மேல என்ன பேச முடியாமட்ட? நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம்னா என்ன தோணும்? என்ன இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு இருக்கும். ஆனா எனக்கு அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா புரிஞ்சது என்னன்னா, ஒரு புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் முடியும் சாமி, அவ்வளவுதான், என்னோட புத்திக்கு அவ்வளவுதான் சாமி முடியும்ட்டான். அந்த 4ஆம் கிளாஸ் பையங்க, அவன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இருக்கிற அறிவு நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை.
அவன் அவ்வளோ ஸ்பஷ்டமா சொல்றான், ஏன்டா படிக்க மாட்டேன்ற, அவ்வளவுதான் சாமி வருது, அவ்வளவுதான் சாமி முடியுது என்னால, என்னோட புத்திக்கு அவ்வளவுதான் சாமி முடியும் அப்படின்ட்டான். 7ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்திக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இவ்வளவுதான். இதுல நீங்களும் நானும் என்ன பண்றோம், அபிமானப்படுறோமா? அபிமானப்படும் போது நமக்கு என்ன ஆகுது, நான் புத்தி அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி நான் என்ன பண்றேன், என்னோடதுன்னு வைக்கிறேன் பாத்தீங்களா? அப்ப என்னோடதுன்னு வைக்கும் போது துக்கம் சுகம் எல்லாம் பிராப்தி ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுனால எவன் எஸ்ச போகேன, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி கொடுக்கிற சுகத்தையும் துக்கத்தையும் போகம் பண்றானோ, போகத்தினால கூடவே அபவர்க்கேன வைராக்கியத்தினால மோட்சத்தை அடைகிறானோ, அர்த்தவான் புருஷக, அர்த்தேன அர்த்தவான், அந்த சித்தம் கொடுக்கிற அந்த போகம் அபவர்க்கம்ன்ற பிரயோஜனத்தினால எவன் பிரயோஜனப்படுகின்றானோ, அர்த்தவான் பவதி ச புருஷக பரக, அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா சயேவ புருஷக பரக, அவன்தான் சூத்திரத்துல மேலானவன், வேறானவன் அப்படின்னு, சித்தத்துக்கு வேறான மேலானவன் அப்படின்னு பரசப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு நேத்து பாட்டம் இன்னையோட முடிச்சிட்டோம். அப்ப சித்தத்துக்கு அந்நியமா போகத்தை அனுபவிப்பவன் ஒருத்தன் இருக்கின்றான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஆத்மாக்கு போகம் சித்திக்குமா சித்திக்காதா? போகம் இல்லவே இல்லை, அபோக்தா, அகர்த்தா அபோக்தா. யாரோட மதத்துல? யாரோட மதத்துல? வேதாந்த மதத்துல அகர்த்தா அபோக்தா. ஏன்னா வேதாந்த மதத்துல ஏக்கமேவ பிரம்மம் தான் ஆத்மாவா இருக்கிறது. அப்ப மீதி எல்லாம், அப்ப யார் போகத்தை அனுபவிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாரெல்லாம் போகத்தை அனுபவிக்கிறோமோ ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தான் போகம். சோபனாமா நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு மோட்சம் யாருக்கு பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விசாரசாகரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த விசாரசாகரத்துல முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பந்தம் யாருக்கு மோட்சம். அப்ப யாருக்கு மோட்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த ஆத்மாக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. அப்ப யாருக்கு பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? சித்த விருத்தியோட ரிஃப்ளெக்ட் ஆகுது. சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற உங்களுக்கும் எனந்தான், நமக்கு தான் பேரு சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறோம், சிதாபாசன் பேரு. சிதாபாசன் ஒரிஜினலா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதாபாசன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இல்லவே இல்லை, பிரதிபிம்பம் தானே. பிரதிபிம்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், என்னோட மிரர்ல நான் பாக்குறேன், என்னோட மிரர்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியோட இருக்கு. சாம்சங் போன்ல வந்து எடுத்துட்டு இருக்கோம், நல்ல கிளாரிட்டியா இருக்கு. ஆனா இப்போ என்னோட இந்த நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாவித்ரி அம்மாவோடது, அப்புறம் வந்து வசந்தி அம்மாவோடது, ராமச்சந்திரன்ஜியோடது, ராதா அம்மாவோடது, இவங்களது எல்லாம் நம்ம சங்கர்ஜியோடது, இதெல்லாம் கிளாரிட்டியோட இருக்கு. ஆனா என்னோட ஸ்கிரீன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ செட்டிங்ல தப்பு இருக்கு. இன்னும் என்னன்னு புரியல, நான் இப்பதான் கை வைக்க கூடாது அப்படின்னு அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப செட்டிங்ல தப்பா இருக்கிறதுனால ஒரு ஸ்கிரீன்ல ஒரு டல்லா எனக்கு தெரியுது. லென்ஸோட குவாலிட்டியா? லென்ஸோட குவாலிட்டின்ற நாதபிரம்மம். அப்ப நான் வச்சிருக்க லென்ஸோட ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி இல்லை. ஆனா சாம்சங் போன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன், 2 இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்கிரீன்ல ஒன்று பார்க்குறேன், பென்க்யூ நல்ல ஸ்கிரீன் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸு சரியில்லைன்றதுனால அதில் சரியாக தெரியல. இன்னொன்றுத்துல செல்ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பஷ்டமான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தொலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு குவாலிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டியாக இருக்கேன்னா குவாலிட்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா, நான் ஒரிஜினலாக இருக்கிற எனக்கும் அந்த பிம்பம் பிரதிபிம்பம் காட்டுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதிபிம்பமும் மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இன்னும் 2 ஃபோனு நல்ல குவாலிட்டியான ஃபோன் வச்சோம் அப்படின்னா, இல்லை கேமரா வச்சோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ண போகுது. அப்போ பிரதிபிம்பிக்கிறது எங்கே நடக்குது? அந்த கரணத்தில் ஒரிஜினல் நான் அந்த கரணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கரணத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம எல்லாரும் பர்சனாலிட்டியோட அபிமானத்தோட உட்கார்ந்துருக்கோம்.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஜீவன் அப்படின்னு பேர். வாஸ்தவத்தில் இந்த ஜீவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம், பந்தம். அப்போ வாஸ்தவ ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகமும் இல்லை, மோட்சமும் இல்லை. அதே நேரத்தில் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எது வரைக்கும் இந்த மீடியத்தோட அட்டாச்மெண்ட்டோட ஆசக்தியோட இருக்கோ அது வரைக்கும் பந்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இது வரைக்கும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ந பரக சாமான்ய மாத்திரம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்றான், யாரு? விஞ்ஞானவாதி பௌத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அதுக்காக கண்டனம் பண்றதுக்காக ஆரம்பிக்குது. விஞ்ஞானவாதி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி விருத்தி தான் வஸ்து, வெளியில இருக்கிற வஸ்துவையும் கேட்ச் பண்ணிக்குது, மேக்னெட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிக்குது, ஒன்னாக்கிறது. இப்போ ஒரு சித்த விருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா 3 அம்சம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று புருஷன் அப்படின்ற சைத்தன்யம், ஆத்மா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய விருத்தி. அதுக்கப்புறம் அந்த திரிகுணாத்மகத்தில் பிரதிபிம்பிக்கிற வஸ்துக்கள். இந்த 3ம் ஒன்னா இருக்கிறதுனால இப்போ நம்ம 3 இருக்குன்னு போன சூத்திரத்தில் பார்த்துட்டோம். அப்படி பார்க்கிறவன் தான் யதார்த்த தரிசி, சமயக் தரிசின்னு போன சூத்திரத்து பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொன்னார். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் அவன்லாம் கருணைப்படத்தக்கவர்கள் அப்படின்னு வேற போன சூத்திரத்தோட பாஷ்யத்தில் சொல்லிட்டார் விஞ்ஞானவாதியை பார்த்து. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த சித்தவருத்தி எப்படி இருக்குன்னா இந்த 3 ஆபாசிக்குது. அதுதான் சப்ஜெக்டாகவும் இருக்கு, அதுதான் ஆப்ஜெக்டாகவும் இருக்கு, அதுதான் வந்து சித்தமாகவும் இருக்கு. 3 பர்சனாலிட்டியும் ஒரே சித்தவருத்தியில இருக்கு. இதனால வந்து விஞ்ஞானவாதிக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இல்லை. அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா இவனுக்கு வேறா வந்து பார்த்தீங்கன்னா யோகமும் வேதாந்தமும் சொல்லுது சித்தத்துக்கு அந்நியமா புருஷன் இருக்கான், சித்தத்துக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வஸ்துக்கள் இருக்கு, 3 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா பௌத்த மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3ம் சாமானியம்ன்றான். சாமானியம் என்ன அர்த்தம்? சித்தம்தான் புருஷன், சித்தம்தான் லோகம். இந்த 3 வேற வேற இல்லை, 3ம் ஒன்று தான். அதுக்கு பேர் சாமானியம்னு அர்த்தம். ஆச்சாரியர் அதை கண்டனம் பண்றதுக்காக சொல்றாரு, ந பரக சாமானிய மாத்திரம். அந்த பரகன்னு சொல்லக்கூடிய ஆத்மா இந்த சித்தவிருத்திக்கு சமமானவன் இல்லை. அதே மாதிரி சித்தவிருத்தியில பிரதிபிம்பிக்கிற வஸ்துக்களுக்கும் சமமானவன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரகன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவானவன் திரஷ்டா. வெளியில இருக்கிற விஷயம் கிராஹ்யம். கிராஹ்யம்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட் விஷயங்கள் வேறதான். அதுக்கப்புறம் இந்த சித்தம் என்னது? கிரகணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப இது வேறதான். அப்ப புருஷன் எப்படிப்பட்டவன்? அவன் திரஷ்டா. அப்ப 3ம் வேற வேற. திரஷ்டா எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்டா கிரகணமா ஆக முடியாது. கிரகணம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களா கிராஹ்யமாகவும் ஆக முடியாது. அப்ப இந்த 3ம் வேற வேறன்னு பார்க்கிறவன் தான் சம்யக்கு தரிசி, நன்றாக பார்ப்பவன். அதனால இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை, சமம் இல்லை. அப்போ அதனால தான் ஆச்சாரியர் சொல்றாரு, ந பரக சாமானிய மாத்திரம். சாமானிய மாத்திரம்னு என்ன அர்த்தம்? இவன் வஸ்துக்களோடையும் சித்தத்தோடையும் சமமானவன் இல்லை அப்படின்னு எந்த மதத்தை கண்டனம் பண்ணியாச்சு? விஞ்ஞான மதத்தை கண்டனம் பண்ணிட்டு அதையே கண்டினியூ பண்ற. யத்து கிஞ்சித் பரம் சாமானிய மாத்திரம் சொரூபேன உதாகரேத் வைநாசிகாக. இந்த வைநாசிகன் சொல்லக்கூடியது யாரு? விஞ்ஞானவாதி. விஞ்ஞானவாதிக்கு இன்னொரு பேரு வைநாசிகன் அப்படின்னு பேர். வைநாசிகன் என்ன அர்த்தம்? விநாசவாதி அப்படின்னு அர்த்தம். ஒரு சித்தவிருத்தி எப்படி உண்டாகும்? விஞ்ஞானம் தோன்றி மறையும், தோன்றி மறையும். அப்ப ஆத்மா சித்தவிருத்தியோட இருக்கிற ஆத்மாவும் என்ன அர்த்தம்? க்ஷணிக்கம். ஆத்மாவும் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? மற்றவங்கெல்லாம் அவன் வைக்கல, அவனுக்கு மற்றவங்க எல்லாம் வச்சிருக்க பேரு வைநாசிகன் அப்படின்னு பேர். விஞ்ஞானவாதிக்கு இன்னொரு பேர் வைநாசிகன் அப்படின்னு பேரு. சித்தவிருத்தி மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. சித்தவிருத்திக்கு அந்நியமா, விஞ்ஞானம்ன்ற சித்தவிருத்திக்கு அந்நியமா உலகமும் இல்லை, அந்த உலகமும் இல்லை, ஆத்மாவும் இல்லை. அந்த சித்தவிருத்தி தான் ஆத்மா,
சித்தவிருத்தி தான் விஞ்ஞானம், அந்த சித்தவிருத்தி தான் லோக்கம் அப்படின்னு இந்த மூர்த்தியும் ஒன்னாக்கி வச்சிருக்கான். அதனால்தான் இங்க ஆச்சரிய சொல்றாரு யத்து, தூனா ஆனால், யத்து கிஞ்சித்து பரம். எவர்களுடைய மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஞ்சித்து பரம் சாமானிய மாத்திரம். எதா ஆத்மா ஆத்மான்னு நம்ம சொல்றோமோ அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சாமானிய மாத்திரம். அந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்தியோட சமமானது. அந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களோட சமமானது. சமமானதுன்னா என்ன அர்த்தம்? வஸ்துக்களும் சித்தமும் ஆத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொரூபேன உதாகரேத். அவன் வந்து என்ன பண்றான்? இதுதான் சொரூபம், விஞ்ஞானம் தான் ஆத்மாவோட சொரூபம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? வைநாசிக தத் சர்வம் சம்ஹத்திய காரித்வாத் பரார்த்தமேவ ஸ்யாத். நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா, உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கத்திய காரித்வாத், இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்திய காரித்வாத்னா கூட்டி கூட்டி அசம்பிள் பண்ணப்பட்டதா தான் இருக்கின்றது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களை எடுத்தாலும் சித்தத்திலிருந்து ஆரம்பிச்சு மாயையோட பிரகிருதியோட அம்சங்கள் தான் 23 தத்துவங்கள் வெளியில. இந்த 23 தத்துவங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியது இது பிரகிருதி, மூல பிரகிருதி 24வது. அப்போ மூல பிரகிருதின்றதே என்னது? திரிகுணாத்மகம். அங்கேயே சங்கத்தியம் வந்துருச்சு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கூட்டங்கள் 3 குணங்களும் கலந்துதான் இருக்கு. அப்போ அதோட காரியமா இருக்கக்கூடிய புத்தி, அகங்காரம், மனசு, இந்திரியங்கள், வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கத்திய காரியா இருக்கிறதுனால நீ என்ன வேணா சொல்லிக்கோ, சொன்னாலும் சங்கத்திய காரித்வாத் பரார்த்தம் ஏவ ஸ்யாத். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் கூட்டி வச்சிருக்கோமோ கண்டிப்பா அதனால பிரயோஜனம் எடுக்கிறவன் அந்நியமானவன் தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தமாகிறது. அது மட்டும் இல்ல, யஸ்து அசௌ பரோ விசேஷக. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமா விசேஷமா இருக்கின்றானோ ச ந சங்கத்தியகாரி. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கானோ, கூட்டுக்கு அந்நியமான யாரு? இந்த 24 தத்துவங்களும் கூட்டு தான், அசம்பிள் தான், ஒன்னு கூடி இருக்கு. இது எல்லாத்துக்கும் வேறையா இருக்கக்கூடியவன் விசேஷக பரக புருஷா, ஸ்பெஷல் பெர்சனா இருக்கான். இந்த கூட்டுல அவனுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனாலதான் நம்ம வந்து நம்ம இது இருக்குல்ல, என்ன அஷ்டகம், நபுத்தானி சித்தானி அநாகம், நிர்வாண ஷட்கம் இருக்குல்ல, அந்த நிர்வாண ஷட்கத்துல எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 தத்துவத்தையும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண ஷட்கம். அப்ப இது எல்லாத்துக்கும் வேறா இருக்கக்கூடியவன், விசேஷமா இருக்கக்கூடியவன், அவன் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்திய காரித்வாத். என்ன அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டும் இல்லை. அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞான கணம். நான் யாரு? வெறும் விஞ்ஞான மாத்திரம், வெறும் அறிவு மாத்திரம் தான் நான். இவர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஸ்வேதகேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லும்போது சொல்றார், ஒரு டேங்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டரு தண்ணி எடுத்து ஊற்ற சொல்றார். ஊற்றினோன்னே ஒரு டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. 1 கிலோ உப்பை எடுத்துக்கொண்டு வந்து அதில் கொட்டுன்றார். 1 கிலோ உப்பை கொட்டினோன்னே என்ன பண்ணுறாரு, மேலே டேஸ்ட் பாரு அப்படின்னா அந்த தண்ணியை தொட்டு மேலே டேஸ்ட் பார்க்குறேன், என்னவா இருக்குது? உப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்கிற தண்ணி எடுத்து டேஸ்ட் பாரு, நடுவில் இருக்கிற தண்ணி எடுத்து அந்த டேங்க்ல இருந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்னவா இருக்குது? உப்பாக இருக்குது. கீழே இருந்து தண்ணி எடுத்து பார்த்தா உப்பாக இருக்குது. இதுக்கு பேர் சைந்தவ கணம். இந்த மொத்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உப்பு மயமாக இருக்குது. எங்கே தொட்டாலும் அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்கிற எந்த தண்ணியை தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பாக தான் இருக்கு. ஏன்? அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த உப்பு என்ன ஆயிடுச்சு? கலந்து வியாபிச்சு போச்சு. அதே மாதிரி வந்து சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா விஞ்ஞான கணம் அப்படின்ற. விஞ்ஞானம்னா அறிவு, வெறும் அறிவு. நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 குணத்தை சொல்ல முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணம், நிராகாரம்.
அப்போ அந்த நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இந்த மனசால நான் யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கிரிப்புமே கிடைக்காது. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் நானை பற்றி யோசிக்கிறீங்களோ உள்முகமாக திரும்பி, அந்த நானை பற்றி உங்களுக்கு ஒரு நாமம் கிடைக்காது, ஒரு ரூபம் கிடைக்காது, எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா எதுவுமே இல்லை அதில். அப்ப நான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விஞ்ஞான கணம், வெறும் அவேர்னஸ் மட்டும், கான்சியஸ்னஸ் மட்டும் தான். அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குணங்களும் எந்த ஒரு சங்கத்தியும் இல்லை, கூட்டு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எது எது எல்லாம் சங்கதமா கூடி இருக்கோ அது எல்லாம் நான் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் கூட்டி வச்சது நான் இல்லை, இந்த மனசு கூட்டி வச்சது நான் இல்லை, இந்த இந்திரியங்கள் கூட்டி வைக்கப்பட்டது நான் இல்லை, இந்த புத்தி விருத்தி கூட்டி வைக்கப்பட்டது நான் இல்லை, இந்த பிராணன் கூட்டி வைக்கப்பட்டது நான் இல்லை, இந்த அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி வைக்கப்பட்டதா இருக்கு, அதுவும் நான் இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னா சுயம் ஜோதி, ஜோதி ஸ்வரூபம், சச்சிதானந்தம். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இவன் சங்கத்தியகாரி இல்லை, இவன் கூட்டி வைக்கப்பட்ட ஒரு அசம்பல் இல்லை. இவன் அப்ப என்னது ஏக்கமேவ அத்விதீயம் சொல்றோம்ல. இந்த ஏக்கமேவ அத்விதீயம்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதகன்னு சொல்லுவோம் அடிக்கடி. இன்னும் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது, தைத்திரியத்தை வரப்போகுது. சஜாத்தியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா கண்ணியமா வேற ஏதாவது ஆத்மா இருக்கா சாமி? அநேக ஆத்மா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ஆத்மால இல்லை. ஆத்மான்றதே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான். நீங்களும் நான் தான் சொல்லுவீங்க, நானும் நான் தான் சொல்லுவேன். இந்த நான்ற அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா பேதம் இல்லவே இல்லை. ஆனால் தேகத்தில் மனசில் எல்லாத்துலேயும் பேதம் இருக்குது. ஆனால் நானில் வந்து பார்த்தீங்கன்னா பேதமே இல்லை, சஜாத்தியமே இல்லை. சஜாத்தியனா வெரைட்டியாக, நம்மளாம் இந்தியர்கள் ஒரே ஜாதி தானே, நம்மளாம் மனுஷர்கள் ஒரே ஜாதி தானே. அந்த பேதமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் இல்லை. அப்போ இருக்கிறது ஆத்மா ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜாத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்ஷி ஜாதி, மனுஷ ஜாதி, அனிமல்ஸ் ஜாதி அப்படின்னு ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஆத்மால இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் அப்படின்னா கை காலு மூக்கு வாயின்னு தலை எல்லாம் தனித்தனி அங்கங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேர் ஸ்வகத பேதம் அப்படின்னு பேர். இதுவும் ஆத்மால இல்லை. அப்போ ஆத்மால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா திரஷ்டா திருஷி மாத்திரஹா சுத்தோ. திரஷ்டா எப்படிப்பட்டவன்? வெறும் சைத்தன்ய மாத்திரம். அவன்கிட்ட வந்து எந்த பேதங்களும் வெறும் சைத்தன்யம் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்க ஒழிய அவன்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் அசம்பிள் பண்ணப்பட்டதா எந்த ஒரு ஐட்டமும் அவன் இடத்துல இல்லை. அவன்தான் புருஷன், அசங்கத்தியகாரி ந சங்கத்தியகாரி. அவன் கூட்டி வைக்கப்பட்டவன் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரம் முடியுது. அப்போ ரொம்ப கிளியரா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும், மனனம் பண்ணும்போதோ இல்லை நிதித்தியாசனத்துக்கு போகும்போதோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம மெடிடேஷனில் உட்காரும் போது நம்ம என்ன பண்ணோம், ஜபம் பண்ணி முடிச்சு நம்ம நெகேட் பண்ணுறது தான் பரம்பிரசங்கியான தியானம். அந்த பரம்பிரசங்கியான தியானத்தில் என்ன பண்ணணும், இது நான் இல்லை கூட்டி வைக்கப்பட்டது திருஷ்யம், இது நான் இல்லை கூட்டி வைக்கப்பட்டது திருஷ்யம், இது நான் இல்லை கூட்டி வைக்கப்பட்டது திருஷ்யம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா இது அசம்பல், இது அசம்பல், இது அசம்பல், இது மூன்று குணம், இது மூன்று குணங்களால் கூட்டி வைக்கப்பட்டதுன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே வரணும். நெகேட் பண்ணிக்கிட்டே எந்த தாட்டு வந்தாலும் இது வந்து வாசனைகள்ல இருந்து வெளில வர்றது. இந்த வாசனைகள் சித்தவிருத்தி சங்கத்தியகாரி அப்படின்னு எதையெல்லாம் எனக்கு தோணுதோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தியகாரித்வாத்து அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி வைக்கப்பட்ட அசம்பல் அப்படின்னு தூக்கி 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர். இதை பண்ணணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா 25வது சூத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதோட கண்டினியூட்டி தான். விசேஷதர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவృత్తి. விசேஷதர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவృత్తి. விசேஷதர்ஷினக அப்படின்னா யாரு அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பரம்பிரசங்கியானத்தில் இருந்துக்கிட்டு பிரசங்கியான தியானம் நான் சொன்ன மாதிரியே என்னன்னு கேட்டிங்கன்னா நேத்தி பண்ணுறதுன்னு இருக்குல்ல. நேத்தி பண்ணும்போது எங்கள் ஆச்சாரியார்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் பண்ணுவாங்க. நேத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா வீப்ஸான்னு பேர். இதுக்கு பேர் 2 சப்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக 2 சப்தங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வீப்ஸான்னு பேர் கிராமரில்.
நேத்தி நேத்தி, ஏன் ஒரு வாட்டி நேத்தின்னு சொல்லலை? தினம் தினம் இது பிரதி தினம், மாசம் மாசம் இது பிரதி மாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேருனா தினம் தினம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நேத்தி நேத்தி. அப்போ இது மாதிரி 2 வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வீப்சான்னு பேர். சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி வந்து ஒரு விசேஷ சூத்திரம் பண்ணியிருக்காரு. நித்தியம் வீப்சயோகோன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. நித்தியம் வீப்சயோகம். நித்தியம் வீப்சயோகோன்ற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேத்தி நேத்திக்கு வந்து மீனிங் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா நித்தியம் நேத்தி நேத்தி பண்ணணும். நித்தியம் நேத்தி நேத்தி பண்ணணும்னா அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்லும் போதே சொல்கிறேன், நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல மனனம் தான் போயிட்டுருக்கு. எனக்கு சூக்ஷ்ம மனனத்தை நான் என்ன பண்ணுறேன், டைம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நான் வந்து தாட்டில் வந்து காரியம் பண்ணுறேன். மீதி நேரம்லாம் காரியத்தில் இருக்கேன். படித்து கொடுக்குற காரியம், பிடிஎஃப் பண்ணுற காரியம், இதெல்லாம் இருக்கேன். என்னோட கோல்டன் பீரியடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னோட கோல்டன் பீரியட், என்னோட மனநம் சூக்ஷ்ம மனநத்தோட பீரியடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை தான். ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான மார்னிங். ஒவ்வொரு நாளும் எனக்கு பகவான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமான காலம் எது அப்படின்னா சீக்கிரமே முழிப்பு வந்துடும். சில சமயம் 1:30 மணி, நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிட்டேன். எந்த டயர்டும் இல்லை. மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ப்ரொடியூஸ் ஆகும். சத்துவ குணம், தமோ குணம் வந்து தூக்கத்திலேயே போயிடும். நல்ல தூக்கத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளில வந்தோன்னா மெதுவாக தாட் ப்ராசஸ் வரும். அப்போ வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ நேரம் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் பாடத்தை பார்க்குறேன், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோதான் போச்சு. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எனக்கு திரும்ப மத்தியானம் ஒரு சமயம் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சமயம் கிடைக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து இப்போ நான் பண்ணுறது எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், மனனம் பண்ணுறது ஸ்தூல மனனம் பிரதானமாக இருக்குது. கிளாஸஸ் எடுக்கிறேன், கம்பேர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறேன். சூக்ஷ்ம மனனம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாஸ்தவத்தில் மனனம் எப்படி தெரியுங்களா, சூக்ஷ்ம மனனம் எப்படி தெரியுங்களா நடக்கும். சூக்ஷ்ம மனனம் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 நடந்தால் அதுதான் பிரசங்கியான தியானத்தோடு. நேத்தின்றது எப்போ பண்ணணும், டைம் டேபிள் போட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. நான் இப்போ காலையில் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன் அப்படின்னு. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, பரமாத்ம சுவாமியோட ஸ்டூடெண்ட், ஒரு கேரளா அம்மா, நல்ல அம்மா, ரொம்ப அருமையான அம்மா. தனியாக இருக்காங்க. தனியாக இருந்தாலும் பெண்களுக்கு இருக்கிற பலம் வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்க இல்லை, யாரும் இல்லை. சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு நிற்கணுன்னா எவ்வளோ கஷ்டம்னு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு, சுவாமி நான் வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன், இது நேத்தி பண்ணுவோம் சுவாமி, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் நேத்தி பண்ணுவோம் சாமி. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நேத்திலாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாதுமா. நேத்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தியம் வீப்சயோகோ. சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கிராமரில் வேற மீனிங், ஆனால் வந்து வேதாந்தத்தில் படித்து கொடுக்குற ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேத்தின்றது எப்போ பண்ணணும் அப்படின்னா நித்தியம், சதா காலமும் இது நான் இல்லை, 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 இது நான் இல்லை. எதை நான் இல்லைன்னு சொல்லுவீங்க, வெளியில் இருக்கிறதையா இல்லை சித்த விருத்தியவா? வெளியில் இருக்கிறத நான் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இல்லை. வெளியில் இருக்கிறத எல்லாத்தையும் எது காட்டுது உங்களுக்கு? நீங்கள் எதை பார்க்குறீங்க? வெளியில் பார்க்குறீங்களா, உள்ளே பார்க்குறீங்களா? சித்த விருத்தியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சித்த விருத்தி தான் உங்களுக்கு இந்த உலகத்தை இருக்குன்னு காட்டுது. உலகம் டைரக்டாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்த விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த சூக்ஷ்ம மனனம் அப்படின்றது என்ன அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேட் தான் இது. அதனால தான் பிரசங்கியா தியானம்னே பேர் வச்சிருக்கு. விவகாரமே இருக்காது, வெளியில் இருக்கிறதோட எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்னோட தாட், ஒவ்வொரு தாட்டு வரதையும் தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், சங்கத்திய காரித்வாத், இது திருஷ்யம், சங்கத்திய காரித்வாத் பரார்த்தம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், ஆகவா பாயி, இது திருஷ்யம், இது திருஷ்யம், வந்து போறது வெறும் தோன்றுறது சொப்பன மாதிரி, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தின்னு பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இதான் பிரசங்கியான தியானம். இருக்கிறதுலயே இந்த தியானம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த தியானம். நீங்க ராமர் தியானம் பண்ணுங்க, கிருஷ்ணர் தியானம் பண்ணுங்க, அதெல்லாம் கீழே தான். பரம்பாவம் அஜானந்தக அல்ப புத்தையகன்னு கீதால சொல்றாருல்ல, என்னோட மேலான பாவத்தை யாரும் அறியாம இருக்காங்க, நாம ரூபத்திலேயே மயங்கி போயிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழானது. அப்ப எது பெருசு அப்படின்னு கேட்டா அதனால்தான் பேரே பரம் பிரசங்கியான தியானம்னு வச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே பெரிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் எது அப்படின்னா இந்த நேத்தி தான். அப்ப இந்த நேத்திய வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் எவன் பண்றானோ அவனுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா விசேஷ தரிசின. இந்த சூத்திரத்துல இருக்கு, விசேஷ தரிசினகன என்ன அர்த்தம்? நான் இது இல்லை நான் பார்ப்பவன், இது நான் இல்லை நான் பார்ப்பவன், இது நான் இல்லை நான் பார்ப்பவன் அப்படின்னு சித்தவிருத்திய தன்னிருந்து பிரிச்சு எவன் பார்க்கிறானோ, சித்தவிருத்திய பிரிச்சு எவன் பார்க்கிறானோ, இது வரைக்கும் எப்படி இருந்தோம்? சிங்க் ஆகிட்டே இருந்தோம். சிங்காய் இருக்கிற என்ன தான் வேற இது வேறன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவன் பிரிச்சு பார்க்கிறானோ அவனுக்கு பேரு விசேஷ தரிசி அப்படின்னு பேர். அந்த விசேஷ தரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதும், இதை பார்க்க ஆரம்பிக்க 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரசங்கியான பலாத் அப்படின்னு ஒரு சப்தம் யூஸ் பண்றாரு ஆச்சாரியர் பாஷத்துல. எங்க யூஸ் வச்சது பிரசங்கியான பலாத்? முதல் இதுக்கு முந்தின இதுலயே பாதத்திலையா? ரெண்டாவது பாதத்துல யூஸ் பண்ணப்பட்டது. ஆரம்பத்திலேயே சொன்னார்ல, யோக சுதாகரத்திலேயே ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் பிரசங்கியான பலாத் அப்படின்னு. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டே இருக்கும் போது மெதுவா 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 ரெண்டு கையை விட்டுட்டு ஓட்டுற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தக்த பீஜ கல்பம் அப்படின்னு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பிரசங்கியான பலத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிச்சு மெதுவா 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 ஆப்ஜெக்ட் பண்ண 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 உங்களுக்கு என்ன சாமர்த்தியம் உண்டாகும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மள்ட்ட என்ன இருந்துச்சுன்னா, மனசு சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன், மனசு துக்கமா இருந்தா நான் துக்கமா இருக்கேன் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களோட பாவம் எப்படி எதோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சித்தத்துல அகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். இந்த சித்தம் என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாத்தையும் என்னோட பர்சனாலிட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி இருந்தோம்? சுத்தோபி பிரத்யானு பஷ்யக வந்துச்சுல, திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோபி பிரத்யானு பஷ்யக. ஆத்மா சுத்தம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பிரத்யம்னு சித்தவிருத்தி எப்படிலாம் தோன்றுதோ அதுக்கேற்ற மாதிரிலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதே ஒருத்தன் என்ன பண்றான், பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமா ஒரு விருத்தி வருது, வந்துட்டு போட்டோம், நான் இல்லையே, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, இது திருஷ்யம் எனக்கு அப்படின்னு. எந்த விருத்தி வந்தாலும், விருத்தி எதனால வரும், எந்த விருத்தி எதுக்கு ஏற்ற மாதிரி வரும்? குணங்களுக்கு ஏற்ற மாதிரி. வாசனை வந்து பார்த்தீங்கன்னா குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படும். தேசக்கால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும். வந்து விதவிதமான விருத்திகள் வந்து டான்ஸ் ஆடும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது திருஷ்யம் சொல்ல ஆத்ம பாவனா பாவனா. ஆத்ம பாவம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இது நான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு சித்தவிருத்தியோடையும். அந்த பாவத்தோட பாவனா வந்து பாத்தீங்கன்னா வினிவிருத்தி. ஆமா, விவேக கியாதிர் அப்ளவா ஹானோபாயக. சூத்திரம் என்னது? 2:26. 2:26 வந்து பாத்தீங்கன்னா, ஆமா 2:26 வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இது பக்கத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா தெரியும். 2 இதுல வந்து விவேக கியாதிர் அவிப்ளவா ஹானோபாயக. ஹானம்னா மோக்ஷம். மோட்சத்துக்கு எது சுவாமி காரணம் அப்படின்னும் போது அங்க சொல்லியிருக்காரு. எப்படியா? விவேக கியாத்தின்னு என்னது? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, ஆத்ம விவேகம். இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு. அவிப்ளவான என்ன அர்த்தம்? பிரேக் ஆகாம, துண்டுபடாம. அதனால தான் நான் நேத்திக்கு அர்த்தம் சொன்னேன். அவிப்ளவான்றதுக்கு அர்த்தம் 24 மணி நேரமும். தூக்கம் எங்க உண்டாகுது? தூக்கம் யாருக்கு உண்டாகுது? ஆத்மாவுக்கு தூக்கமா இல்ல சித்தத்துக்கு தூக்கமா?
சித்தத்துக்கு விருத்தி என்ன பேரு? அபாவ பிரத்தி ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அப்ப நித்திரையும் கூட யாருக்கு உண்டாகுது? சித்தத்துக்கு தான். இப்ப ஜாகிரதம், சொப்பனம், சுஷுப்தி இந்த மூணுமே யாருக்கு? சித்தத்துக்கு தான். அப்ப நீங்க ஜாகிரதத்திலேயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வேற இது வேற இது வேற இது வேற இது வேற இது வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற. அதனால்தான் நீங்க யாரு? துரியம் பேர் உங்களுக்கு. திருசு சந்ததம். 3 அவஸ்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகளோடையும் சம்பந்தப்படாம 3 அவஸ்தைகள்லையும் வியாபிச்சு இருக்கிறவன் எவனோ அவன் தான் ஆத்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் வேறானவன், 3 அவஸ்தைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவன். அப்போ வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிளா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னா அதுதான் ஹான உபாயம், அதுதான் மோட்சத்துக்கு உபாயம். அதை தான் இங்கேயும் சொல்லுது. என்ன ஆகும்? நீங்க பார்க்க 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 இதுவரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க. நான் நல்லவன், நீங்க நல்லவனா இருங்க, கெட்டவனா இருங்க, ரெண்டும் அயோக்கியம்தான். ரெண்டுமே அஜ்ஞானம் தான். 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லதில் அபிமானம் வச்சாலும் அஜ்ஞானி தான், கெட்டதில் அபிமானம் வச்சாலும் அபிமானி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்த விருத்தியோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பேர் ஆத்ம பாவ பாவனான்னு பேர். நான் இந்த சித்த விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அபிமானிக்கிறோம். இந்த பாவனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? வினிவிருத்தி. வினிவிருத்தி அப்படின்னா நீங்குகின்றது. எதனால நீங்குது? விசேஷ தரிசினஹா. விசேஷ தரிசிக்கு. யார் விசேஷ தரிசி? ஆத்மக்கியாத்திய தொடர்ந்து பண்றவன், பரம்பிரசங்கியானத்துல தொடர்ந்து நிக்கிறவன் எவனோ அவன் தான். ரமணர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 22 வருஷம் குகையில இருந்தார். என்ன பண்ணார்? பாவல தூங்கியிருப்பாரோ? நம்ம என்ன பண்ணுவோம்? லீவ் விட்டாச்சு அப்படின்னா, ஏதாவது லீவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று யூடியூப் பார்ப்போம், என்னெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஃபிலிம் பார்ப்பேன். நான் நெட்ஃப்ளிக்ஸ் போடணுங்க, இன்னும் எனக்கு என்னன்னே தெரியல. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? அது எனக்கு நல்ல வேலை இன்னும் தெரியவே இல்லை. எனக்கு நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை எதையும் எப்படி படம் பார்க்குறதுன்னு தெரிய மாட்டேன். நேற்று தான் யோசிச்சு நான், ஐயோ எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியவே இல்லையே, யாரும் போட்டு தர்றதுக்கு ஆள் இல்லை. நீங்களே போடுவீங்களா? இன்னும் நேற்று நான் ரொம்ப குறையா இருந்துச்சு எனக்கு. ஐயோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிலிம் பார்ப்போம், இல்லைனா யூடியூப் பார்ப்போம், இல்லைனா ஃபேஸ்புக் பார்ப்போம், இல்லைனா என்ன பண்ணுவோம், எதையாவது சாப்பிடுவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோன்னா தூங்கிடுவோம். இதானே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சதா காலமும் இது 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 இதுன்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுறது. தூங்கிடக்கூடாது. தூங்கிடாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம். அப்போ நம்ம கேள்வி வருது, நம்ம சும்மா இருந்தால் தூங்கிடுறோம், இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம். இந்த ரமணர்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? ரமணர் என்ன பண்ணியிருப்பாரு? அவருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தி தான். நெட்ஃப்ளிக்ஸ் சித்தவிருத்தி தானே இந்த உலகத்தை காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் முனிவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? மனநாத்து முனிகி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. மனனம் பண்றவனுக்கு பேர் முனிவன் அப்படின்னு பேரு. மனனம் பண்றவனா என்ன அர்த்தம்? நேத்தி பண்றவனுக்கு பேர் மனனம் பண்றவன் அர்த்தம். அப்போ ஒரு குகையில உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 24 டைம் போட்டு பண்ணிருப்பாங்களோ உட்கார்ந்தது, தூங்கியிருப்பாங்களா? சேஷாத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அம்மா, நம்ம கோமதி அம்மா வந்து சேஷாத்திரி பகவான் வந்து ரமணரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறத ஒரு இது போட்டிருந்தாங்க, எனக்கு வீடியோ, ஒரு ஸ்பீச் வந்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேஷாத்திரி சுவாமிகள் வந்து ரமணரை வந்து பாதாளலிங்கத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவரை வந்து எடுத்து இவரை பராமரிங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தரையிலேருந்து ரமணரை தூக்குறாங்க, வரவே இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழெல்லாம் அரிச்சிருந்துச்சான் பாடி, கை காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரையாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, கரையாக வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கிற அளவுக்கு, பாடியை அரிக்கிற அளவுக்கு உட்கார்ந்து இருந்திருக்கார் பகவான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாய், நம்ம பெட் சோர்னு சொல்லுவோமா, அது மாதிரி புண்ணாய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. வெளியில் கொண்டு வந்து அவருக்கு யார் எடுத்தா யார் தன்னை பராமரிச்சான்னு கூட தெரியலையா. அப்போ எந்த அளவு டீப்பாக உள்ளுக்குள்ளார போயிருப்பார் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ரிஷிகள்லாம் புத்து முளைச்சு, நிறைய பேர் புராணத்தில் பார்த்துருக்கோம், இல்லை புத்து முளைக்கிற அளவுக்கு உட்காந்துருக்காங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க?
2 காரியம். மனநாத்முனி மௌனாத்முனின்னு 2 சப்தங்கள் இருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கியான தியானம் தான் பண்ணுறது முக்கியமான அனுபூதிக்கு. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற யாரும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 100% வந்து என்ன பண்ணுறது, திரும்பி அதில் பரவைராக்கியத்தை அடைஞ்சதுக்கு பிறகு தான் 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 சுவார்த்த தியானம்னு சொல்லக்கூடிய தன்னிலையே தியானம், தன்னிலையே தான் தியானம் நிற்கிறது, நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணுறது. அப்போ பரம்பிரசங்கியானம், பரம்பிரசங்கியானத்தில் இருந்த நிர்விகல்ப சமாதி. ஆமாம், 2 இதெல்லாம் முன்னாடி பார்த்தது எல்லாமே இருக்கு. 2 வந்து பார்த்தீங்கன்னா தனுகரணார்த்தன் இருக்கு. சமாதி பாவனை பண்ண பண்ண பண்ண, இந்த சமாதி பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கிளேஷங்கள் எல்லாம் மெதுவா 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 மெலிசாயி 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 உங்களோட சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரபிள் இல்லாமல் போயிடுங்க. சித்தம் தானே இந்த உலகத்தை காட்டுது. சித்தம் தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சித்தம் வந்து ஒன்றும் என்ன காட்டுதோ அதை தான் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதை தான் நம்ம வந்து உலகம் நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சுகப்படுறோம், துக்கப்படுறோம், மோகப்படுறோம் எல்லாம். அப்போ இது மெதுவா 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 நீங்கள் பார்க்க 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 அது தனுக்கரணத்தை அடையும். தனுக்கரணம்னா மெலிஞ்சு போயிடும். உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் நின்று போயிடும். உங்களுக்கு முன்னாடி படம் காட்டாது இந்த சித்தம். அப்போ ஆத்ம பாவனா என்னாது, ஆத்மபாவ பாவனா மெதுவா 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 நிவர்த்தி ஆகி விடுகிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற பாஷ்யம் இருக்குது, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸே வச்சுருக்க மாட்டேன், ரொம்ப டயர்டு. சரி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வச்சேன். நாளைக்கு பாஷ்யத்தை பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுங்க. நம்ம திரும்ப வந்து பகவத்கீதையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் 49வது ஸ்லோகத்துக்கு மேலே இதே டாபிக் வந்து வரப்போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சூத்திரம் இருந்தால் 2 அப்புறம் 2:26 இந்த 2 சூத்திரத்தையும் பழைய புக்கில் இருந்து எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேசுகிறது ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். திரும்ப நம்ம பகவத்கீதையிலையும் இதே விஷயத்தை நிஷ்டா பிரகரணம்னு ஒன்று வரப்போகுது. 49லேருந்து 55 வரைக்கும் இருக்கிற பகவத்கீதையில் 18th சாப்டரில் பாஷ்யம், ரொம்ப பெரிய பாஷ்யம் ஒன்று வருது 49வது ஸ்லோகத்துக்கு மேலே. யா நிஷ்டா சா பரா காஷ்டா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்றதெல்லாம் இங்கே வந்து பேச்சே இல்லை. இங்கே வந்து ஆத்ம அனுபூதிக்கான சாதனமாக நம்ம சொல்கிறோம். அதனால் திரும்பவும் பார்ப்போம், அப்போ பார்ப்போம், இன்னும் எலாபரேட்டாக பேசுவோம் நம்ம. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இது அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா கேன உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது மனனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரக்கிரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்யதேவ தத் விதித்தாத் அவிதித்தாததி அப்படின்னு ஒரு கோல்டன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது மந்திரம் 1:3. இதுக்கு பக்கத்துலேயே கூட போட்டுக்கலாம் நீங்கள். கேன உபனிஷத்தில் 1:3. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்யதேவ தத் விதித்தாத் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? விதித்தாத் அந்நியத்து. விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டதுன்னு அர்த்தம். அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது இந்த ஆத்மா. அதான் பரக அப்படின்னு பரார்த்தம் பரக அப்படின்ற சப்தத்தில் சொல்லப்படுது. அப்போ ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எது அறியப்பட்டது? அறியப்பட்டதுன்னா நமக்கு அறியறதுக்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்டு? சித்தவிருத்தி. அப்போ சித்தவிருத்தி மூலமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிங்க. அப்போ சித்தவிருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அறியிறமோ இது சித்தவிருத்தி, திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லைன்னு பண்ணணுமா? இதான் மெத்தடு. விதித்தம் அந்நியத்து, அறியப்பட்டதற்கு வேறானது. அதுக்கப்புறம் ஜாகிரத சொப்பனத்திலலாம் சித்தவிருத்தி மூலமாக நம்ம அறிகிறோமா? மொத்த ஜெகத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாகிரத சொப்பனத்தில் அறிகிறோம் சித்தவிருத்தியா. அப்புறம் தூக்கத்தில் என்ன ஆயிடுச்சு? தூக்கத்தில் என்ன விருத்தி இருக்கு? மறந்து போகல. அபாவ பிரத்தியை ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து கேனோபனிஷத் சொல்லுது அவிதிதாததி, அறியப்படாததற்கும் மேலானது.
எது அறியப்படாதது? அந்த டீப் ஸ்லீப்ல ஒன்றும் தெரியலைன்னு சொல்ற. அப்ப அங்க எந்த அறிவும் இல்லை, அவ்யக்தம் அங்க. அப்ப அறியப்படாததற்கும் மேலானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபாவத்தையும் கூட உங்களுக்கு மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல எல்லா விற்த்தியும் நீக்கிறதுக்கு பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூன்ய விற்த்தியும் வரும். சூன்ய விற்த்திக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் பிரகிருதியோட அம்சம். அதையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும். இதுவும் அறியப்படாதது, இதற்கும் வேறானவன் நான் அப்படின்னு அங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணிக்காம அதோட சிங்க் ஆகாம அதையும் நீங்க நேர்த்தி பண்ணினீங்கன்னா துரியத்துக்கு போயிடுங்க. ஆத்மா சுத்த ஆத்மாக்கு வந்து நின்ற முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல என்ன சொல்லுதோ அதே தான் கீதால என்ன சொல்லுதோ அதே தான் யோக சூத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பார்ப்போம், இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓம் நாராயண நாராயண நாராயண.